மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 21. மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயர்வாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவார். Praise the Lord. The scripture reading for today is taken from Matthew 1:21. Matthew 1:21. And she will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. May the good Lord add his blessings upon this reading and meditation of his words for us today. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. God is good and all the time. God is good. God is good All the time. and all the time. God is good. Amen. First, I thank Pastor for giving this opportunity. It's my first Christmas sermon. முதல் தடவையா கிறிஸ்மஸ் அன்னைக்கு God has given me this opportunity. தேவனுடைய கிருபை உங்க மத்தியில தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். It's happy to see everybody in the church tonight. Okay, so வாரம் வந்துருங்க. தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். Amen. Okay, sermon போற முன்னுக்கு நம்ம தலை வணங்கி ஜெபம் செய்வோம். Lord, we thank you, Lord Jesus. We thank you for this moment. Lord, we have come here for one reason, Lord, is because of you. Lord, we are here to celebrate the birth of Christ and the salvation that you have given to all mankind, Lord. We thank you and we glorify your name, Lord. When your word comes, Lord Jesus, Lord, I pray that your word will speak to each and every one, Lord, and help us to obey and trust with your word, Lord. I give you all glory and all honor. In Jesus' most precious name, we pray. Amen. Amen. Okay, so sermon போற முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்லிட்டு நம்ம மெசேஜ் கடந்து சொல்லுவோம். So I was actually reading one of the story. Is it humming? You all guys can hear me? நான் பேசுறது பின்னால் வரைக்கும் கேட்குதா வருது? ஏன்னா ஸோ ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன பையன் அவரோட பர்த்டேக்காக போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார். ஒரு பைசிக்கிள் வேணும் ஆண்டவர் எனக்கு அப்படின்னு ஜெபிச்சார். முட்டிக்கால் போட்டு ரொம்ப நேரம் எடுத்து ஜெபிச்சுட்டு அப்புறம் பர்த்டே வந்துச்சா, பைசிக்கிள் கிடைக்கவே இல்லையா. ஸோ அந்த அந்த பையன் என்ன பண்ணா, ரொம்ப வருத்தத்தோட அவர் ரொம்ப இதாகிட்டார், டவுன் ஆகிட்டார். 2 வாரத்துக்கு வந்து கிறிஸ்மஸ் இருக்கு, இன்னும் 2 வாரத்துல கிறிஸ்மஸ். அவர் பர்த்டே முதல் வந்துருச்சு, பர்த்டேக்கு ப்ரே பண்ணாரு, பைசிக்கிள் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணாருனாக்கா, சரி பர்த்டேக்காக கிடைக்கல, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு பைசிக்கிள் கிடைக்கணும்னு மறுபடியும் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணாராம். ஸோ இந்த தடவை ரூம் போயிட்டு கதவுலாம் சாத்திட்டு முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கிற முன்னுக்கு அங்க முன்னுக்கு ஒரு சிலை இருந்துச்சான், மாத மேரியோட சிலை. சாதாரண சிலை இல்ல, மாத மேரி யார் தெரியுமா உங்களுக்கு? யாரு? இயேசுவோட அம்மா. இயேசுவோட அம்மாவோட சிலை இருந்துச்சான். அந்த சிலையை பார்த்துட்டு என்ன பண்ணானாக்கா, ஒரு ஐடியா தோணுச்சான். அந்த சிலையை எடுத்துட்டு ஃபுல்லா துணியில சுத்திட்டு கட்டல் கீழே சொல்லிட்டாங்க. என்ன ஜெபிச்சானா, ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் எனக்கு பைசிக்கிள் கிடைக்கலனாக்கா உங்க அம்மாவை திருப்பி நான் கொடுக்க மாட்டேன். அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இந்த சின்ன பையன் எப்படி செஞ்சா அப்படின்னு. ஆண்டவர் பேசின ஒரு விஷயம் அங்கிருந்து, we are sometimes like that also. ஆண்டவரே எனக்கு வந்து இதை செஞ்சிருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை கொடுப்பேன். அம்மாவாலியா, ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு வந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைப்போம். ஆமாவா இல்லையா? நீங்களும் அந்த மாதிரி இல்லையா? ஏன்ட்ட பேசினார் அந்த மாதிரி. we become very demanding. நம்ம ப்ரே பண்றதுலாம் ஆண்டவரை ஊக்கட் பண்ற மாதிரி. ஆண்டவரே இதை எனக்கு செஞ்சீங்கன்னாக்கா
நான் இதை செய்வேன் உங்களுக்கு, நம்ம வந்து ஆண்டவர்கிட்டே நம்ம சொல்கிறோம். ஸோ தட் ஸ்டோரி ஆக்சுவலி டச் மீல. ஸோ அதுலேருந்து என்ன தேவன் பேசினார்னாக்கா, when we pray, let's not pray with demand. Don't put demand to God. Leave everything to God. Because God knows when, where, how, what to give you in His right time. Amen? Amen. Okay. So, Jesus is the reason for the season. So, இந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அது நம்மளோட கேரளஸோட சட்டையில், even when during the worship, the worship leader was saying, Jesus is the reason for the season. So, I was trying to see, there is two important words here. ரெண்டு முக்கியமான வார்த்தை இங்க இருக்கு. One is reason, one is season. One is season, one is reason. What is the season? What is the reason? உங்களுக்கு தெரியுமா? Next, let's go next. So, the question today is, why do we celebrate Christmas? So, இந்த கேள்வியை வந்து என் ஒய்ஃப்ட கேட்டேன், என் சன்கிட்ட கேட்டேன். என் சன் சொன்னாரு, கேட்டேன், why do you celebrate Christmas? Jesus born day la? This one you don't know. Thank you very much. என் ஒய்ஃப்ட கேட்டேன், why do you celebrate Christmas? It's the birthday of Jesus la. சரி, தப்பு இல்லை. So some says it's the birthday of Jesus. My daughter said, because I will get a lot of presents. That is why I celebrate Christmas. Christmas வந்தாக்கா நிறைய present கிடைக்கும், அதனால நான் கிறிஸ்மஸை கொண்டாடுறேன். சில பேர் கிறிஸ்மஸ் வந்தாலே கிறிஸ்மஸ் வரதா இல்லையான்னு அவங்க புது க்ளோத்ஸ்லாம் எடுத்துருவாங்க. ஆமாவா இல்லையா? க்ளோத்ஸ் கன்ஃபார்மாக இருக்கணும், புது க்ளோத்ஸ், சாரி, பஞ்சாபி சூட்டு, கோட்டு, சூட்டு கன்ஃபார்மாக இருக்கணும். கிறிஸ்மஸ் கொண்டாடணும் இல்லையோ அதை போய் வாங்கிடணும். ஆமாவா இல்லையா? சில பேர் பார்ட்டி, கிறிஸ்மஸ் வந்தாக்கா பார்ட்டி. எதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோமோ தெரியாது, ஆனால் கோழியிலேருந்து, ஆடிலிருந்து, குருவிலேருந்து எல்லாமே வீட்டில் இருக்கும். ஓகே, அது பாட்டி. வேற மாதிரி பாட்டி கூட இருக்கு. ஓகே, அதுக்கு போவேனா. அடுத்தது ஹாலிடே. ஆமாவா இல்லையா? நான் சொல்றது எல்லாம் கிறிஸ்மஸ் உண்டான why do we celebrate Christmas. ஆமாவா இல்லையா? எண்ணில் தான் வைப்பாங்க ஹாலிடேலாம். 25ஆம் தேதி வந்தா ஹாலிடே போகணும். கிறிஸ்மஸ் மீன்ஸ் ஹாலிடே. ஓகே, சில பேர் வந்து டெக்கரேஷன்ஸ், வீடை டெக்கரேட் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் அவுத்து மறுபடியும் டெக்கரேட் பண்ணி நம்ம அந்த மாதிரிலாம் கொண்டாடுவோம். பிகாஸ் we are celebrating Christmas. Alright? And when we go to the season, next slide. The season is full of this. நான் போட்டோ ஒட்டி தான் போட்டிருக்கேன், நீங்களே ரிலேட் பண்ணிக்கலாம். ஆமாவா இல்லையா? கிறிஸ்மஸ் வந்தா கிறிஸ்மஸ் ட்ரீ கன்ஃபார்மா இருக்கணும். கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலன்னா அது கிறிஸ்மஸே இல்லை. ஆமாவா இல்லையா? எத்தனை வீட்டில், யாரோட வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை? ஓ, நிறைய பேருக்கு இல்லை. சரி, அடுத்தது போவோம். சாண்டா கிளாஸ். என் டாட்டர் வந்து ஒரு ஷோ போனாங்க டெர்மினல் 1. ஓ, சாண்டா கிளாஸ் இன் சென்டரினா இஸ் கமிங். கிட்ஸ் அப்போதான் ஓடுறாங்க. சாண்டா கிளாஸ் வந்தாதான் கிறிஸ்மஸ்னு ஓடுறாங்க. அப்ப சில பேர் சாண்டா கிளாஸ் இஸ் த சீசன்ல கிறிஸ்மஸ்ல, யூனோ, சாண்டா கிளாஸ் வரலன்னா கிறிஸ்மஸ் இல்லை. சில பேர் ஹாலிடே போறாங்க, துணிமணி எடுக்கிறாங்க, அதை பார்த்துட்டோம். சில பேர் வந்து சீஸ் பண்ணி டோஸ்ட் இருக்கணும். டோஸ்ட் இல்லைன்னா, ஃப்ரூட் கேக் இல்லைன்னா கிறிஸ்மஸே இல்லை. சில பேர் பிரசன்ஸ், சில பேர் கோழி இல்லைன்னா கிறிஸ்மஸே இல்லை. யாராச்சும் கிறிஸ்மஸ்க்கு சைவ சாப்பாடு சாப்பிட்டீங்களா? எப்படி ஹேண்டாவில் கொடுத்துருமா சைவ சாப்பாடு? ஜேம்ஸ் நோ வே அப்படின்னு. கிறிஸ்மஸ் வந்தா நான் வெஜ் தான். ஓகே, யாராச்சும் வெஜ்ஜி கொடுத்தாங்க, ஃபினிஷ். இட்ஸ் நாட் கிறிஸ்மஸ். ஸோ இந்த சீசனை பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு உண்டான சந்தோஷம், ஐ மீன் எவ்ரி ஆக்டிவிட்டிஸ் தட் வி டூ இன் த சீசன். ஓகே, மற்ற டைம்ல பண்ண மாட்டோம் இதெல்லாம். ஜனவரியில் கிறிஸ்மஸ் வருமா? இல்லை. சாண்டா கிளாஸ் வருமா ஜனவரியில்? இல்லை.
சம்டைம்ஸ் பிரசன்ட் கொடுப்பாங்களா? இல்லை, we don't do it. Only when there is Christmas, everything that is here, it is observed. Okay, எல்லா ஆக்டிவிட்டியும் இந்த சீசன்ல தான் நடக்கும். சரி, அடுத்தது நம்ம வாசிச்சோம் மேத்யூ 1:21, 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். It is actually the reason why we celebrate Christmas. படிக்குமா? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். Amen. And she will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. Alright? That is the reason why Jesus was, or why Christmas is supposed to be celebrated. Alright? Yes, we do holiday. அதுக்குன்னு வருது, அப்புறம் ஹாலிடேல போகக்கூடாதா, கிறிஸ்மஸ் வைக்க கூடாதா, அப்படிலாம் சொல்ல வரல. ஆனால் we need to know why Christmas is celebrated in the world. ஓகே, கிறிஸ்மஸ் யார் கொண்டாடுறாங்க? அவர் வருவார், அவர் பேர் இயேசு, பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுப்பார். ஓகே, so that is the reason. இந்த மேத்யூ வந்து புதிய ஏற்பாடு. ஓகே, இயேசு வந்தது, ஐ மீன் ஜீசஸ் வாஸ் born, so that's the verse. அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னாக்கா it was God's plan that Jesus is supposed to be born. Okay, so let's go to Isaiah chapter 7 verse 14. ஏசாயா 7ஆம் அதிகாரம் வசனம் 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இந்த வசனம் இயேசு பிறக்காத முன்னுக்கு வந்த ஒரு 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 ப்ரொஃபட்டிக் ஒரு ரெவலேஷன். ரைட்? நம்ம பாச சொல்ற மாதிரி நம்ம பைபிள் படிக்கிறதுனால அப்போ என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் பைபிளில் வந்து ஓல்ட் டெஸ்டிமெண்ட் இருக்கு, நியூ டெஸ்டிமெண்ட் இருக்கு, பழைய ஏற்பாடு இருக்கு, புதிய ஏற்பாடு இருக்கு. இந்த காரியம் வந்து பழைய ஏற்பாட்டில் சொன்ன ஒரு காரியம். Therefore the Lord himself will give you a sign. Behold, the virgin shall conceive and bear a son, and shall call his name Emmanuel. சரி, இன்னொரு வசனம் எடுத்து படிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 6-7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்க அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். இந்த வசனமும் தேவனை வந்து இயேசு வந்து வர போறாரு அப்படின்னு குறிக்குது. ஓகே, இட் இஸ் a prophetic or a revelation that was given that the son will be born. ஓகே, இந்த ரெவலேஷன் வந்து தேவன் வந்து கொடுக்கிறாரு. ஆஃப்டர் தட் புதிய ஏற்பாட்டில் வந்து ஜீசஸ் வந்து பிறக்கிறாரு. ஸோ இட் இஸ் டு ஃபுல்ஃபில் த ஃபாதர்ஸ் பிளான். ஏசாயால போட்டிருக்கு, who is giving this? The father. அப்பா வந்து இந்த ரெவலேஷனை வந்து கொடுக்கிறாரு. இந்த வார்த்தையை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இயேசு பிறக்கிறார் பெத்லகேம்ல. And the verse says he shall be called Emmanuel. Emmanuel ஓட அர்த்தம், next slide, is God with us. I was trying to understand why
God with us, God with us. ஆமா, பல வருஷமா God with us, இம்மானுவேல் தெரியும், God with us. What is God trying to say when God says God with us? பழைய ஏற்பாடுல போட்டிருக்கு இம்மானுவேல். Because God wants to be with us. அவரோட சிங்காசனத்துல இருந்து அவர் இறங்கி நம்மளுக்கு சமமா ஆகிறதுக்கு தான் இம்மானுவேல். God with us, not God with us. இப்படி இல்லை, God come to be with us. That is why he shall be called Emmanuel. Because to save you and me, உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறதுக்கு அவர் வந்து he has to come as a human being. He has to come and be with us, be one of us. அப்பதான் நம்மள ரட்சிக்க முடியும். The real meaning that God took a human form to come to be with us. Alright, so that's the meaning of Emmanuel, God with us. சரி, அடுத்த ஸ்லைடு போ. எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன பிரதர் திடீர்னு கான்ட்ரோவர்ஷியலா இது ப்ரீச் பண்றீங்க? நான் ஆன்டி கிரைஸ்ட்லாம் இல்லை. Stop celebrating the birth of Christ அப்படின்னு போட்டிருக்கேன். ஆண்டவர் உணர்த்தின ஒரு விஷயம். Because at times we are celebrating the birthday of Jesus, cutting cake. Today is the birthday of Jesus. Hallelujah! I got party in my house. Yes, we do that. But as believers, you and me, what God spoke to me was, how should we celebrate Christmas? அதுதான் இன்னைக்கோட ceremony. How you and me should celebrate Christmas. Not wrong, we are doing many things, but something that we are doing that we are not doing. Supposed to do, but not doing. We shouldn't celebrate Christmas as just the birthday of Jesus. No. Why we should celebrate? Next slide. We celebrate because, number one, we know that God came for us. Okay? Not because Jesus born, we cut cake. No. Yes, பிறந்துட்டாரு, கேக்கை வெட்டுவோம், ஜாலியாக இருப்போம், சாப்பிடுவோம், 2 கேரல் சாங் பாடுவோம். அந்த உணர்த்துதல் வரணும். God came for us. He came to redeem us from sin. பாவத்தில் இருந்த எங்களை மீட்க, இல்லை பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்க இயேசு நமக்காக வந்தார். அவர் இது செய்ய அப்புறம் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த பையன் செஞ்ச மாதிரி. God came for you and me, whether we are a sinner, whatever situation that we are. நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்தார். நீ பாவியா, நீ வந்து ரைச்சஸ் மேனா, இல்ல நீ சரியா தப்பா பார்க்கவே. He came just like that for you and me. Whether you can be a murderer, you can be a sinner, you can be anybody. Okay, you can be poor, you can be rich, you can be tall, you can be short, you can be thin, you can be fat. Anyone. God came for everyone to redeem the entire mankind. Okay? And to redeem us from sin. And because he came, அவர் வந்தனால நம்மளெல்லாம் சேவ் பண்ணாரு. சேவ் பண்ண போறாரா இல்ல பண்ணிட்டாரா? யோசிக்கிறாங்க. சேவ் பண்ணிட்டாரா? நான் சேவ் ஆயிட்டடா? அந்த கேள்வியோட இருக்கீங்களா? அந்த கேள்வியோட இருக்கக்கூடாது. If you believe you are saved, you are saved. That's what I believe. That's what the word says. Whoever believe that Jesus Christ is my Savior, he will be saved. Amen. So if you have the doubt whether I am saved or not, start believing. Simple. நான் வந்து ரட்சிப்பு இருக்கா எனக்கு, நான் என்ன வந்து மீட்டுட்டாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா
நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதுதான் ஆன்சர். விசுவாசம் இல்லாம ரட்சிப்பு இல்லை. If you believe, you are saved. சரி, அடுத்தது. As Christians, what is the purpose of us celebrating Christmas? The fact that you have known the Lord as your personal Savior and you want to also share the good news to others so that others can also receive the salvation. இதை தமிழ்ல சொல்லணும்னா, எதுக்கு நான் இல்லை நம்ம கிறிஸ்துமஸா கொண்டாடணும்? இயேசு நாம எனக்காக வந்திருக்காருன்னு எனக்கு தெரியும். பாவத்திலிருந்து என்ன ரட்சிக்க வந்தாரு எனக்கு தெரியும். ஆனா நம்ம ஒண்டி சந்தோஷமா இருந்து மற்றவங்க என்னது ரட்சிப்பு அடையாம போயிடலாமா? முடியாது. So it's our duty to share the good news to others so that others might also be saved. மற்றவங்களும் ரட்சிப்பு அடையணும்னு இயேசு குட் நியூஸை சொன்னாலே போதும். இயேசு நம்மளுக்காக வந்திருக்கிறாரு. அவரு உங்களையும் எங்களையும் அவரு பிறந்து ஊழியம் செஞ்சு மறித்து உங்களையும் என்னையும் மீட்டு எடுத்துட்டாரு. அதுதான் குட் நியூஸே. அது சொன்னாலே போதும். அவங்களுக்கு ரட்சிப்பு வருதா இல்லையான்னு நம்ம கையில் இல்லை. இயேசு அவங்களோட பேசுவாரு. Amen. That should be the real purpose of us celebrating Christmas. Right? The fact that I have known the Lord. 20 வருஷமா 30 வருஷமா நான் சர்ச்சுக்கு வரேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன், எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு. But I just mind my own business. I don't share the good news to others. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னாக்கா நம்ம we are very selfish. ஆண்டவரே, நான் ஒண்டி பக்கத்துக்கு போயிடணும், மற்றவங்க வராங்களா நீங்க பாத்துங்க, நான் ஒண்டி வந்துடுறேன். பிரதர் சாட்சி சொன்னாரு, தூங்க போது நான் போயிட்டடா, இருக்காங்களா இல்லையா? அவராச்சும் டப்புன்னு நினைச்சு கிளம்பிட்டாரு. நானா என்ன சொல்லியிருப்பேன்? ஆண்டவரே, நாளைக்கு வேலை இருக்கு, அந்த மீட்டிங் இருக்கு, இந்த மீட்டிங் இருக்கு, என் ஒய்ஃப் ஒன்று ஹாலிடேயே கூட்டிட்டு போல, என் பிள்ளை கூட படிப்பு முடியல அப்படின்னு காரணம் சொல்லிட்டு இருப்பேன். நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லுவேன். But that is the real reason of us celebrating Christmas, is to share the good news that Jesus has come for you and me, has died for you and me, to redeem us from sin. அதுதான் சுவிசேஷமே. Amen. சரி, ஒரு வசனத்தை படிப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் வசனம் 45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். Amen. For the Son of Man did not come to be served, but to serve. Even Jesus himself came to serve and to give his life a ransom for many. Okay, அவரோட வாழ்க்கையை என்ன சொல்றது, ஒரு ransom தமிழ்ல தெரியல. அது இப்போ ஒரு விஷயம் எடுக்கணும்னாக்கா அதை வச்சுட்டு தான் இதை மீட்க எடுக்க முடியும். அப்படின்னாக்கா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? விலை கிரயமா. இன்னும் சிம்பிளா தெரியல. ஒரு விஷயம் வாங்கணும்னாக்கா இதை வச்சுட்டு தான் வாங்க முடியும். அம்மாவாலியா, இப்போ தங்கத்தை எடுக்கணும்னாக்கா காசு வச்சுட்டு தான் தங்கத்தை எடுக்க முடியும். காசை வைக்காம தங்கத்தை எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்? போலீஸ் பிடிச்சு போயிடுவோம். ஏன்னா காசு கட்டலையே, நம்மள்டையும் காசு இல்லையே. ஒருத்தர் வர நம்மளுக்காக அந்த பேமெண்ட்டை கட்டுறாரு. இப்போ சாப்பாடுகள்லாம் உட்காந்துருக்கோம், சாப்பிட்டுட்டோம். திடீர்னு ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ நீங்க கட்டுற போறவனுக்கு இல்லை அவங்க கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்காதா? நான் கட்டலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா?
நானும் ரொம்ப சந்தோஷமா அப்பாடா ஆசை நிமிஷம் அப்படின்னு யோசிப்பேன். அதுதான் சிம்பிளா சொல்ல போனா, to give his life a ransom for many. For whoever believes, he has given this gift. He paid for you on behalf of you and me. He paid for you the payment so that you can go to heaven or we can go to heaven. சரி, அடுத்தது பார்ப்போம். John chapter 3 verse 16. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், நானே படிச்சிருக்கேன். It's okay. For God so loved the world that he gave his only begotten Son, that whoever believes in him should not perish but have everlasting life. So Christmas means is the gift of everlasting life that God has given you and me. Christmas வந்து தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த நித்திய ஜீவன், everlasting life, eternal life. eternal life இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா பரலோகத்துக்கு போனா தான் eternal life. பூமியில இருந்தனா ஷார்ட் லைஃப் முடிஞ்சிருச்சு, eternal life கிடையாது. So because God loved you and me, that he gave his Son, who was called Emmanuel, God with us. ஆனா ஒரு காரியத்தை செய்யணும், whoever believes in him should not perish but have everlasting life. So இந்த நித்திய ஜீவனை அடையணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் விசுவாசிக்கணும். இயேசுதான் எனக்காக வந்தாரு, இயேசுதான் எனக்காக மரித்தாரு, இயேசுதான் என்னை மீட்டு கொண்டாரு. அப்படி விசுவாசிச்சாலே, இயேசுதான் ஆண்டவர் சொன்னாலே, you are qualified for heaven. I use the word qualified now. Okay? இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாவத்தையும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே, அது வேற டாபிக்ல மேபி ஆண்டவர் சுத்தமா இருந்தா இப்ப பேசுறேன். பட் the word says whoever believes. One thing that you have to do, just believe. கண்ணை மூட்டு, yes Lord, I believe in you. You are only my God and I can get eternal life. Christmas. That's Christmas. Last, let's turn to 1 John. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 7 இருந்து 8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். Yeah. Beloved, let us love one another. For love is of God, and everyone who loves is born of God and knows God. He who does not love does not know God, for God is love. As Christians, as you and me, விசுவாசிகளோட நம்ம என்ன செய்யணும்னா, we need to celebrate Christmas by loving one another and sharing the love of God. Yes, I know sometimes கிறிஸ்மஸ்னு வந்துட்டாக்கா நான் நல்லா இருக்கணும், நான் கோட்டு சூட்டு போடணும், நான் புதுசா இது வாங்கணும், நான் அது செய்யணும், இது செய்யணும், என் ஃபேமிலி இது செய்யணும், அது செய்யணும் அப்படின்னு நிறைய பேர். அது தப்பு இல்லை. பட் the moment of Christmas is to be celebrated by loving one another. Loving in the sense of, for those who does not have, we give love. For those who lack in love, we show love. நிறைய பேர் இருக்காங்க. Some maybe people who are மனம் உடைஞ்சி இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. மேபி நம்ம சந்தோஷமா இருக்கும், ஏன்னா நம்ம கிருபையா நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறாரு ஆண்டவர். ஆனா மற்றவங்க சந்தோஷமா இருக்கலாம்ங்களா இல்லையா, அவங்களுக்கு வந்து even do they have financially got food to eat or not, we do not know. But God is asking us, you and me, to start loving and sharing the love of God, because God has blessed you and me abundantly, that sometimes we keep everything
and we do not give up. Next, let's stop investing by loving ourselves. Yes, I know everybody love yourself. Correct? I also love myself lah. Love yourself, no problem. I also love myself. But what God spoke to me was, yes, you celebrate Christmas, you eat nicely, you go holiday, you put Christmas tree, you celebrate every moment, yes, correct. But what's the real purpose? You're investing everything on yourself. Stop investing in yourself and start investing to share the love of God. Number 2, to bless others who does not have the privilege. Number 4 is to forgive others and forget. Not forgive and forget others, no. Is to forgive others and forget. மற்றவங்க நம்மளை பற்றி பேசியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம், நம்மளுக்கு ஆத்திரம் வந்திருக்கோம், அது செஞ்சிருக்கோம், இது செஞ்சிருக்கோம், ஒரு மனசிக்கலாக இருந்திருக்கோம், பரவாயில்ல, மன்னிப்பு கேட்போம், மறப்போம். Love one another, give to others. For God Himself gave His Son at a price that we did not have to pay. So when God Himself gave us that privilege, like air ticket to heaven is free, you know, if you believe. So our duty, if we want to be as Christ, is to share whatever God has given us to others. That is Christmas. Amen? Next slide. And if you want to know, this is the season, and that's the reason. For Christ came for you and me, not only born, He died on the cross, He gave His blood to save you and me, so that we can actually go to heaven at no price to pay. Zero, blank check. So, my dear brothers and sisters, I don't know whether it's a blessing word or, because I always ask God, you know, please give me blessing word when I share in church. Blessing ஆன வார்த்தை கொடுங்கப்பா, ஏன்னா கிறிஸ்மஸ் அதுவுமா இப்படிலாம் பேசணுமா? எஸ், போய் ரீசன் என்னன்னு சொல்லு. ஆண்டவரே இந்த ரீசனை சொல்லிட்டேன், சீசனும் கண்டினியூ பண்ணுங்க, அந்த ரீசனும் தெரிஞ்சுக்கிட்டு சீசனை கண்டினியூ பண்ணுங்க. ஆமென். தலைமணிக்கு ஜெபம் செய்வோம். Lord, we thank you for your word, Lord. As your word says, Lord, that you gave your only begotten Son so that whoever that believes in Him will have eternal life, Lord. Lord, we pray that we believe that you are our Redeemer, Lord. You are our Savior, Lord Jesus. Lord, help us to share the love that you have actually shared to us, Lord. Lord, yes, sometimes that we might be shy. We might think that what others will think, Lord. But Lord, I believe that you will open up a way for us to share the love of God to others. Lord, we thank you for each and every blessings that you have given us, Lord. We thank you for good health. We thank you for good wealth. Lord, we thank you for beautiful church, Lord. We thank you for beautiful relationships, Lord Jesus. Thank you for beautiful friends, Lord. Lord, thank you, Lord, for supplying all our needs day by day, Lord. Thank you, Jesus. Lord, I pray for each and everyone today here, Lord. I pray that this Christmas, Lord, will be a moment for everybody to remember that you came for us to save us from all sins, and you paid for us the price for us to go to heaven, Lord Jesus. And that is the reason that we celebrate Christmas today, Lord. Thank you, and we give you all glory, Lord. In Jesus' most precious name we pray. Amen. Amen.